அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஷாஸ் கிரியேட்டிவிட்டி. நாம் இன்னைக்கு அரபிக் காலிகிராஃபியில் வேர்ல்ட் மேப்பை வச்சு அரபிக் காலிகிராஃபி ரைட் பண்ணியிருக்கோம். அது பற்றியான என்ன வசனங்களில் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் கார்ட்போர்டு தனியாக நான் வாங்கலை. வீட்டில் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்து கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது மேலே வெல்வெட் ஷீட் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இது ஆல்ரெடி என்கிட்ட வீட்டில் இருந்தது தான், பிளாக் வெல்வெட் ஷீட் பேப்பரு. அது பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 10 rupees விற்கும் உங்களுக்கு வெளியில் கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா. ஆனால் ரொம்ப ரேர் கிடைக்கிறது, ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது மேலே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கான்டினென்ட்டையும் ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே காலிகிராஃபி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வசனங்களை ரைட் பண்ணியிருக்கேன். நான் எழுதியிருக்க இந்த அரபிக் காலிகிராஃபியில் 49வது அத்தியாயம் 13வது வசனம் மற்றும் 14வது வசனம் தான் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். மனிதர்களை நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படித்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட் பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன். அடுத்தது 14வது வசனம். நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று நபியை உம்மிடம் நாட்டுப்புறத்து அரபிகள் கூறுகிறார்கள். நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை எனினும் நாங்கள் வழிபட்டோம், இஸ்லாத்தை தழுவினோம் என்று வேண்டுமானால் கூறுங்கள் என நபியே அவர்களிடம் கூறுவீராக. ஏனெனில் உங்களுடைய இதயங்களில் உண்மையான ஈமான் நுழையவில்லை. மேலும் நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடப்பீர்களாயின் அவன் உங்களுடைய நற்செயல்களில் எதையும் உங்களுக்கு குறைக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன் ஆவான். இந்த காலிகிராஃபியில் இதுதான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்ஸையும் இன்ஷால்லா பாருங்க. காலிகிராஃபி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வசனங்களை ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கான்டினென்ட்டை கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டு வெல்வெட் பேப்பர் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒயிட் த்ரெட்டு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே அவுட்லைன் மாதிரி அந்த ஒயிட் த்ரெட்டை கொடுத்துருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கேலிகிராஃபி கேட்டலாகுக்கு நான் ஃப்ரேம் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லேமினேட்டட் ஷீட், நம்ம நோட் புக்ஸ்க்கெல்லாம் லேமினேட்டட் ஷீட் போடுவோம் இல்லையா, அந்த லேமினேட்டட் ஷீட் தான் இதுக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரேம் லுக்குக்கு வரணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அந்த கார்னர்ஸ்க்கு எல்லாமே இந்த டூத் பிக்லேயே ரொம்ப பெரிய டூத் பிக் நீட்டமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஹைட் உள்ள டூத் பிக்கு அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இந்த கார்னர் எட்ஜுக்கெல்லாம் அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ரேம் லுக்குக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.